தேவையில்ல தப்பான ஒரு விஷயம். வாவ்! நேத்து நீங்க வச்ச தேவையில்லையா? முட்டை கொஞ்சம் நானே பயந்துட்டேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. யா இல்ல அட்லீஸ்ட் அது ஒரு 50% வந்து பழிச்சதுல்ல. இன்னமேட்டுக்கு நான் எதுவும் பண்ணணும்னு ரொம்ப அவசியம் இல்ல. பயந்துட்டேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. இல்ல இன்னமேட்டுக்கு நான் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஊபி சில பேர் வந்து அர்ஜென்டினாக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதே ஊத்திக்கிட்டு போகுது. கவலைப்படாதீங்க. அப்படியா? அப்புறம் மான்ஸ்டர் ப்ரோ எப்படி இருக்கீங்க? ராங்கான டைம்ல எப்படி இருக்கீங்க கேட்டீங்க. என்னாச்சு? நீங்க வந்தோடனே பார்த்து பயந்துட்டேன். இடிச்சுக்கிட்டீங்களா எங்கேயாச்சும்? எதுவுமே பேச மாட்டாரு. இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு வந்து என்ன சொல்ல தோணுதுன்னா, அவங்க வந்து அவங்க கட்சிக்கு ஆதரவா பேசலாம். எல்லாமே அதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. ஆனா அவங்க பயன்படுத்துற வார்த்தைகள், அப்புறம் எப்படி வந்து இன்னொருத்தங்கள வந்து இழிவுபடுத்துறோம் அப்படின்ற இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து காஷியஸா இருக்கணும். அது யாரா இருந்தாலுமே. ஏன்னா, அது நாளைக்கே நம்ம பக்கம் திரும்பும்போது நம்மளுக்கும் வந்து இதா இருக்கும். நான் அந்த அந்த இடத்துல நம்மள வச்சு பார்த்தோம்னா, அந்த மாதிரி தப்ப யாருமே பண்ண மாட்டாங்க. அப்படி இழிவுபடுத்தி பேசுறதுனால எந்த ஒரு பயனும் கிடையாது. நீங்க சொல்ல வர பாயிண்ட் எவ்ளோ கரெக்ட்டா இருந்தாலுமே சரி, இழிவுபடுத்தி பேசுறப்ப வந்து, அம் அது ஒரு கரெக்ட்டான பாயிண்டாவே இருக்காது. இது வந்து யாருக்கா இருந்தாலும் சரி. இதனால நெறைய லைஃப்ஸ் தான் அவங்களுடைய லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். யாரும் வந்து காப்பாத்த போறது கிடையாது. பெரிய இடங்கள்ல உள்ளவங்க. அவங்கலாம் வந்து ரொம்ப வார்த்தையெல்லாம் வந்து ரொம்ப பார்த்து இதா தான் யூஸ் பண்ணுவாங்க. டைரக்ட்டா என்னைக்குமே அஃபெக்ட் ஆகாது. ஸோ ஒரு மிடில் கிளாஸ்லயோ, ஒரு இதுலயோ இருக்கிறப்போ, அந்த வார்த்தைகள பார்த்து யூஸ் பண்ணணும். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து அது கஷ்டம். அந்த வீடியோல அந்த பையன் போஸ்ட் பண்ணதுல இவரை பத்தி பேசிட்டு, அவர் பையனை பத்தி பேசிட்டு, அவர் அங்க இல்லைன்னா இங்க இருப்பாருன்னு பேசிட்டு, கடைசியில இந்த மாதிரி ஒருத்தரை தான் மக்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லி போடுறது. அதாவது he is not happy with anybody. அவருக்கு வந்து எல்லாரையும் திட்டணும், சுத்தி இருக்கிற எல்லாரையும் திட்டணும், மக்களையும் திட்டணும். அதுதான் அவரோட இன்டென்ஷனாவே இருந்திருக்கு. இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த கான்டெக்ட் புரிஞ்சுட்டு அவரை பத்தி பேசி, அவர் பசங்களை பத்தி பேசி, அவர் பையன் வந்து இவருக்கு கால் பண்றப்பாரு. நான் இப்போ நான் யாரோட நேம்ஸையுமே நான் சொல்லல, யாரோட பேரையும் சொல்லல. பட் ஆனா உங்களுக்கு கான்டெக்ட் புரிஞ்சுட்டு நீங்க யாரையாவது திட்டணும்னு ரொம்ப அதீத கோவத்துல திட்டணும்னு சொன்னா கூட பேர்லாம் சொல்லவே கூடாது. அதுவும் பொது வழியில காமனா வந்துட்டு நீங்க வீடியோ இதெல்லாம் போடும்போது ரெஃபரன்ஸா நீங்க போட்டுட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பயம் வந்துடும். ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டோமே, கண்டிப்பா அந்த பையனுக்கு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு ஒரு பயம் வந்திருக்கும். ஐயோ இப்படி பேசிட்டோமேன்ட்டு. அந்த அந்த பயந்துட்டு இருக்கும்போது சாயங்காலம் போலீஸ் போய் நின்ன உடனே ஆள் காணாம போய் ஒளிஞ்சுது. ஏன்னா பயம் வந்துடுச்சு அப்பமே. அதுக்கப்புறமும் வந்துட்டு அந்த காணாம போனது இத்தனை நாள் இதை ஒளிஞ்சிருந்ததுன்னா பயம்தான். அதுக்கப்புறம் நீங்க ஃபேமிலி பேபி எல்லாம் தூக்கிட்டு வந்ததெல்லாம் வந்து பயத்தினால நீங்க கொண்டு வந்தது. எதுக்குன்னு நான் கேட்கேன். எதுக்கு நீங்க பொதுப்படையா நீங்க இப்ப யாரையும் திட்டணும்னு ரொம்ப பயங்கரமா வருதா கோவம், இப்படி பேசிட்டு போங்க. இப்படி ஆமாப்பா அப்படியாப்பா இப்படியாப்பா இப்படியா அதுவா இதுவான்னு சொல்லி எதையாவது ஒண்ணு பேசிட்டு போயிடணும். யாரோட பேரையும் எதுவுமே இண்டிகேட் பண்ணக்கூடாது. அப்படின்னா நீங்க யாரையோ சொல்றீங்கன்னு கூட கணக்காகும். எல்லாருக்கும் எமோஷன்ஸ் இருக்கும், எல்லாரும் பேசணும்னு தோணும். ஆனா இப்படிலாம் பேசிதான் வந்து உங்களை நீங்க அடையாளப்படுத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இதெல்லாம் கொஞ்சம் அனுபவிக்காதான் செய்யணும். நேற்று அந்த தூக்கிட்டு வந்த அந்த கை குழந்தையும் அவங்க ஒய்ஃபும் தான் எனக்கு பார்த்தோன்னே ஓகே என்னப்பா நீ அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ இது பண்ணிட்டு போயிட்ட, நீ இது பண்ணிட்டு போயிட்ட. அப்புறம் 3 months வந்து நேற்று அவங்க அம்மா சொன்ன கணக்கு தான் சொல்றேன். 3 months நாங்கள் 3 மாசம் உள்ள இருப்பா, வெளியே வந்துடும். 3 months you don't get to see your child.
யூ டோன்ட் கெட் டு, அதாவது 3 months நீ உள்ள இருந்திருந்தா யூ டோன்ட் கெட் டு பி வித் யுவர் வைஃப். அப்போ எதுக்கு இது? தப்பிக்கணுங்கிறதுக்காக நீ ஃபேமிலியை கூட்டு வர, சிம்பத்தி கிரியேட் பண்ண, அவங்க மேல அவ்வளவு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருந்தா யூ ஷுட் ஹவ் பிஹேவ்ட் யுவர்செல்ஃப். எனக்கெல்லாம் பர்சனலி வந்துட்டு என் ஒய்ஃபு பசங்க எதை வேணாலும் நோ ஐ won't do this அப்படின்னு சொல்லி வந்துடுவேன். நான்லாம் நோ ஐ won't do this என்ன இருந்தாலும் சரி, பிகாஸ் ஐ வாண்ட் டு பி வித் them. அதனால எனக்கு வர்ற கோவங்களையுமே பல வருஷமா அடக்கி இருந்து இது பண்ணி தான் இருந்திருக்கேன். இப்போ கூட வந்துட்டு எனக்கு கோவம் வரும், பயங்கரமா கோவம் வரும். நீங்க நக்கீரன் இதெல்லாம் பார்க்கும்போது இதுல இருந்து எனக்கு எனக்கு கோவம் அட்வைஸ் வருது. கொடுக்குற மாதிரி இருக்கு. கல்யாணம் பண்ணா கோவப்படக்கூடாதா? ஓகே ப்ரோ. கோவப்படணும் பார்த்துக்கோங்க, ஆனா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் தெரியணும். அதான் மெயின். நீங்க இல்ல ப்ரோ, நான் அன்கண்ட்ரோலபிளா படுறதா இல்ல. அது ரெண்டு கண்ட்ரோல் ரெண்டு பக்கமுமே உண்மை மான்ஸ்டர். ஒரு பக்கம் மட்டும் கிடையாது, ரெண்டு பக்கமுமே உண்மை. கரெக்ட் தாங்க. ஆனா இவரு கண்ட்ரோல் பண்ணுன்ற அதுக்கு கோவமே படாம போயிடலாமே. எப்போ கண்ட்ரோல் எதுக்கு வந்து அதை பண்ணணுங்கிறதும் கண்ட்ரோல் பண்ணி தெரியணும்ல. எதுக்கு அதை வந்து அதை கண்ட்ரோல் வேற பண்ணி ஒரு மனுஷனா இருந்தா வரதான் செய்யும், வர்றத கண்ட்ரோல் பண்ணும். அவன் தான் மனுஷன். இல்லாட்டி இப்ப அடிச்சிட்டீங்க என்ன? இல்ல, நீ மனுஷனே இல்லடா, கோவம் வரலன்றீங்களா? அன்னைக்கு அந்த அது என்னது அது, இந்த ஜென்சி இதுல வந்து ஒண்ணு பண்ணாங்கல்ல, அந்த சட்டசபையை மார்க் பண்ற மாதிரி பண்ணி இது பண்ணாங்க. அதுல ஒரு லேடி, அவங்க இந்த இந்த மார்க் பண்ணது ஸ்பூஃப் பண்ணது இவங்க இதை ஒரு ஓரமா வைங்க, அந்த கீழே ஒரு லேடி வந்து ஒரு போனை மேல எடுத்து சிரிச்சுக்கிட்டே அதை ரெக்கார்ட் பண்றாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நேற்று இந்த பையனோட அம்மா வயசு இருக்கும் அவங்களுக்கு. உங்களுக்கு அறிவு எங்க போகுது? நீங்க அப்பனா நீங்க உங்க பக்கத்து வீட்டுல உங்க கூட இருக்கிறவங்க இவங்க எல்லாம் வந்து என்ன உங்களோட மைண்ட் செட் எங்க இருக்கு? அதாவது ஆத்திரம் வரதான் எனக்கெல்லாம். நீங்க இந்த நக்கீரன் இது பார்க்கும்போது கோவம் வரதான் செஞ்சது. சிங்கமா இல்ல திட்டணும்னு தான் பிஜி வந்தேன். ப்ரோ, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க இவங்க இன்னுமே வந்து மக்களோட மனநிலையை புரிஞ்சு அவங்க வந்து இந்த ஜென்சி அரசியல் எடுத்து செய்யல. அவங்க வந்து அவங்க செய்யற இந்த அரசியல் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து எந்த வகையில கீழே தள்ளலாம், எப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து மக்கள் கிட்ட தவறா கொண்டு போலாம், எல்லாத்தையும் மாக் பண்ணலாம், இத ஒரு வந்து கேலியும் கிண்டலமா ப்ரொஜெக்ட் பண்ணலாம், அதாவது நல்லிஃபை பண்ற விஷயங்கள் இப்படி பண்ணும்போது தளபதி அது ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்ல எல்லாத்தையும் பாசிட்டிவா பார்த்துட்டு போயிட்டாரு. ரொம்ப பாசிட்டிவா அங்க உள்ள பெண்கள் வந்து பேசுறத பாருங்களேன். எங்க அண்ணன் வந்துட்டு போயிருக்காரு. இது இவ்வளவுதானே அரசியல்? நீங்க ஜென்சி அரசியல் பண்ணி யார மாத்த போறீங்க? அங்க இருக்கிற கைஸ், அதை விட இன்னைக்கு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் கைஸ். இந்த டாபிக் முடிச்சோடனே நெக்ஸ்ட் அதை பேசிடணும். ரூபி ஓகே தானே உங்களுக்கு? என்ன டாபிக்? நம்ம ப்ளூ சட்டை மாறன் மாதிரி நம்ம ப்ளூ சட்டை திருமாவளவன் அவர்கள். இல்ல, அது நான் என்னோட டாபிக் லிஸ்ட்லயே இருக்கு. ஆக்சுவலா செகண்ட் டாபிக்கா அதான் வச்சிருந்தேன். இல்ல நான் வந்து அதுக்கு ஒரு ட்விட் போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன்னா, பொண்ணுங்களுக்கு கூட அவ்வளவு மூட் ஸ்விங் வராது, ஆனா இவருக்கு வந்து அநியாயத்துக்கு மூட் ஸ்விங் வருது. கைஸ் இப்படி இஷ்டத்துக்கு அடிக்க கூடாது கைஸ். இல்ல இப்படி இல்ல அடிக்க கூடாது. இல்ல இல்ல இப்படி அடிக்க கூடாது. இல்ல கோவப்படல, நம்ம மாத்தி பேசலாம் ப்ரோ. சில டைம் வந்து அவங்களே அறியாம மாத்தி பேசுவாங்க. ஆனா இவர் பண்றது எப்படி தெரியுமா இருக்கு? இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு, நாளைக்கு ஒண்ணு பேசுறாரு, நாளான்னைக்கு டோட்டலா வேற மாதிரி பேசுறாரு. அது வந்து எப்படி சொல்றது, ஓப்பனா சொல்றேன், நாங்க தான் அப்படி பேசுவோம். எதுவும் சில டைம் அப்படிதான் பேசுவோம். ஆனா இந்த மனசு எங்களுக்கு இந்த இதுதான், இந்த உண்மைப்படே பேசுற பிக்காச்சோ தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்கன்னு அப்போதான் அதுதான் கேர்ள்ஸ். ஓகே, அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன், கேர்ள்ஸ்க்கு மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வரும். நான் வந்து இல்ல அப்படின்னா நான் ஆர்கியூ பண்ற ஆள்லாம் இல்ல. எங்களையே ஒரு ஓவர்டேக் பண்ணிட்டு போறதுதான் என்னால எக்ஸெப்ட் பண்ணிக்க முடியல. அவர் காம்பீட் பண்ணிட்டு இருக்காரு உங்க கூட. எக்ஸாக்ட்லி. மான்ஸ்டர் இல்ல, ஆக்சுவலி எனக்கு ஆக்சுவலா ப்ளூ சட்டை மாறன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளூ சட்டை அவரோட ஸ்டைல் ஆஃப் ஸ்பீச் வந்து எனக்கு நல்லா இருக்கும். படமாடா எடுக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு படமாடா அப்படி பேசுவாரு. மான்ஸ்டர் அதே பொலிட்டிக்கா மாதிரி ப்ளூ சட்டை இல்ல மான்ஸ்டர் ப்ரோ, இவரை எப்படி கேக்குறீங்களோ அதே மாதிரி இந்த பத்திரிகையாளர் நக்கீரன் அவரை வந்து நாக்க புடுங்குற மாதிரி கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். கேட்கலாம். நீங்க எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதெல்லாம் நீங்க கேட்கவே முடியாத மாதிரி கேட்பேன். ஏன்னா என்னோட எனக்கு எப்படி சொல்ற, எனக்காகவே சேர்த்து ஒரு 2 எக்ஸ்ட்ரா பிட்டு நம்பூரானா சேர்த்து போடுங்க. அடிக்கிறடி நீங்க அக்கா, வந்து இன்னைக்கு கிரிமினலுக்கு கிரிமினல் தனமா தான் யோசிக்க தோணும். என்ன சொல்றீங்க?
காலையில தான் இந்த ஸ்பேஸ்ல வந்து நான் இப்போ 2-3 நாளா சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக் இந்த வீக்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ப்ளூ சட்டை அவர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணுவாரு, நல்லா பேசுவாரு, நல்ல ஒரு இதா சொல்லுவாரு, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி டே சொல்லிட்டு இருந்தா சாயங்காலம் எதையாவது ஒன்று சொல்லி மாத்தி விட்டுறாரு. இல்ல கைஸ், ஐயாப்பா எனக்கு பேசிக்கா ஒரு கேள்வி என்னன்னா, அண்ணா நீ யார் கூடனா இருக்க? ஃபர்ஸ்ட் அதை தெளிவா சொன்ன. தெரியலையே. திமுக கூட நட்பு, தாவேகா கூட உறவு. என்ன மாதிரியான காம்பினேஷன்? என்ன சொல்ல வரீங்க? நட்பு, உறவு உங்களுக்கு எல்லாம் கன்ஃபியூஸா ஒரு இருக்கு. மாதிரி அதாவது இல்ல உங்களுக்கு எல்லாம் ஒரு இளமாறன் மாதிரி மான்ஸ்டர் குழப்பமா இருக்குல்ல. மேரேஜ் அதாவது ஆனாலும் எக்ஸ் மேல ஒரு அன்பு இருக்கும். உங்களுக்கு எல்லாம் ஒரு குழப்பமா இதுக்கு இருக்குல்ல. இப்படி அங்க சொல்வீங்க ரூபி? எல்லாம் தப்பா கேக்குது மான்ஸ்டர் ப்ரோ. மேரேஜ் ஆனது எக்ஸ் எல்லாம் வாட் தப்பு இஸ் தப்பா திஸ்? மான்ஸ்டர் கேக்குது. ப்ரோ அவர் ரொம்ப பாவம் ப்ரோ. இந்த பக்கம் ஆலூர்சன வருஷம், அந்த பக்கம் வன்னியர் அரசு. உங்களுக்கும் இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்கிறதா? இல்ல ஏங்க நீங்க பிகாச்சோ உங்களை பிச்சை எடுத்துட்டு நான் சொல்லிட்டேன். ஆல்ரெடி கால்ல ஒண்ணு பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்ண ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம் ப்ரோ, ஆமா. இல்ல மான்ஸ்டர், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நேத்து வந்து அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. வன்னியரசோட கருத்துக்கள் வந்து தாவேகா அரசு என்ன கருத்துல இருக்காங்களோ அது எல்லாத்துக்கும் வன்னிய அரசு வந்து ரொம்ப உண்மையா டிபெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஆனா ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கட்சி தலைமையான இவர் என்ன பண்றாரு, இவர் நாங்க கூட்டணியில தாவேகா அரசோட நாங்க ஒன்றி போயிட்டு இருக்கோம்ட்டு வன்னிய அரசு பேசிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, நாங்கள் வந்து தாவேகாவுடன் ஓகே அது ஏதோ ஒரு எக்ஸோட ஸ்டோரி வச்சுக்கோங்க, அது அந்த மாதிரி இதுல இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் இல்ல அவரு என்ன சொல்ல வர்றாரு கைஸ்? இருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். இன்னொன்னு அவங்க கட்சியில வந்து அவங்க துணை பொதுச் செயலாளர் இல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஆதி திராவிட பழங்குடியினர் நலத்துறை தவறு அப்படின்னு அவங்களோட விசிக கட்சியில இருக்கிற அவங்க செயலாளர் வந்து ரவிக்குமார் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு வன்னியரசு வந்து இல்ல கரெக்டா தான் சோ அவங்க கட்சிக்குள்ளேயே இருக்க குழப்பம், இவர் வந்து வெளியில இப்படி வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு வைகோ அவர்கள் வந்து நேரடியா கேட்டுட்டாங்க, உங்களுக்கு நோபல் பரிசு தான் கொடுக்கணும், இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கியா அப்படின்ட்டு. மாத்தி பேசு நோபல் பரிசு வழங்கப்படும் முதல் நபரும் கடைசி நபரும் நம்ம திருமா தான், பொலிட்டீஷியன் திருமா தான். ஆக்சுவலா பொலிட்டீஷியன் ப்ளூ சட்டை அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும். ஆனா சீரியஸா ஒன்னே ஒண்ணு தானே உங்ககிட்ட நான் கேக்குறேன், ஓகேவா? திமுகவும் தாவேகாவும் சேர்ந்து பிஜேபி எதிர்க்கணுமா? ஏங்க இங்க ஒத்த சீட் வச்சிருக்கேன் அவனை நாங்க எதிர்க்கணுமா? என்ன நான் சொல்ல வரேன், எனக்கு இதுல என்ன கான்டெஸ்ட் இருக்கு? தமிழ்நாட்டுல ஒரே ஒத்த சீட்ல இருக்கான் அவனை நாங்க திமுகவும் தாவேகாவும் சேர்ந்து எதிர்க்கணுமா? என்னென்ன ட்ரை பண்ற? இல்ல நான் ஒரு நல்ல ஒரு ஐடியா தெரிஞ்சுதான் பேசுறியா தெரியாம பேசுங்க, சொல்லுங்க. இல்ல நான் ஒரு சஜஷன் தான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க சரிப்பா ஓகே அப்படி சொல்லிட்டாரு. ஓகே 2 பேரும் சேர்ந்தே எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டா, அப்ப நாளைக்கு எதுவும் மாத்தி பேசக்கூடாது, வேற எதுவும் பேசக்கூடாது, ஓகே அப்படின்னு சொல்லி டீல் போட்டு இப்படியே பண்ணிட்டு பாத்துக்கோங்க. இல்லன்னா நான் இப்ப நீங்க சொல்லிட்டீங்க ஏதோ ஒரு ஆத்திரத்துல ஏப்பா இவரு சும்மா ஓயாம பேசிட்டு இருக்காருப்பா, சரிப்பா இது பண்ணிடுவோம்னு சொல்லி நாளைக்கு வேற மாதிரி சொல்லிடுவாரு. அங்கதான் பிரச்சனையே. ஒரு நிலையா இருக்க மாட்டேங்காரு, அதான் ஒண்ணு. ஏங்க வர வர ஏங்க நான் ஆக்சுவலா நான் வந்து இல்ல மாஸ்டர் ப்ரோ ஒரு பாயிண்ட் இல்ல நீ பேசுறதுலதான் அவர் ஆக்சுவலா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தேசிய அளவுல வந்துட்டு 2 பேரும் இணைந்து வந்து எதிர்க்கணும். அதாவது இப்போ ஆப்போசிட் ஆன்டி பிஜேபி பிளாக் ஒன்னு இருக்கு இல்லையா காங்கிரஸோட, அதுல சேரணுன்ற மாதிரி சொன்னாரு. பட் அவர் எப்படி பார்த்தாலும் இது வந்துட்டு கரெக்டா ஆகல. பரோட்டாவும் சக்கரவள்ளி கிழங்கும் ஒன்னா சேரலன்ற கதை தான் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன கேக்குறேன், சி எண்ட் ஆஃப் த ஸ்டோரி நான் கேக்குறேன். நீங்க திமுகவோட நட்புல இருக்கீங்க, எனக்கு அது வேணாம். ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டா சூப்பர் சொல்லணும், இல்ல இல்லன்னு சொல்லணும். ஆட்சி சூப்பர், ஆனா நாங்க போட்டிருக்க சட்டை திமுக காரணம் சட்டை அந்த மாதிரி இருக்கு. என்ன சொல்ல வரீங்க? இப்போ எனக்கு பேசிக்கா உங்ககிட்ட ரொம்ப கன்ஃபியூஸ் இருக்கு. சி விசிகா இந்த தடவை ஜெயிச்ச சீட்டு 2 சீட்டாப்பா, 2 4 சீட்டாப்பா? 2 தானே? ஆமா 2 ஷோர்ல 2 சீட்டு. மனசாட்சி இருக்கா திரும்ப அவர்களே? இருக்கு. 2 சீட்டை நிறுத்தி வச்சிட்டீங்க இந்த பார்ட்டிய. இன்னும் நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்க என்னமா செய்வோம், ஆனா தெரியாது என்ன செய்யறது?
இதுக்கு மேல என்ன செய்யறதுன்ற. ஏங்க அவன் எல்லாம் மண்டை குடைச்சல்ல செத்துக்கிட்டு இருக்காங்க அவன் கட்சிக்காரன். இவர் என்னண்ணா சொல்றாரு? இவர் என்ன கமலை மிஞ்சிக்கிட்டு இருக்காருண்ணா. கமல் தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாரு. ஆக்சுவலா வழக்கம் போல கமல் பேசினார்னா என்ன இலவு சார் இது? ஒரு இலவுமே புரியல கருமும். அதை சாட்ஜிபிடியில போட்டாலும் சாரின்னு வந்து கீழே என்ன போட்டாலும் எந்த பிளாட்ஃபார்ம்ல போட்டாலும் தர மாட்டேங்குதுன்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? அது வந்து கமல்ன்ற ஒரு அல்காரிதம் கிட்ட இருந்து மட்டும்தான் வெளில வரும் அவுட்புட், வேற எங்கேயும் வராது. அது அந்த மாதிரி ஒண்ணு. இப்போ அவருக்கு தம்பியே அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு? எதுக்கு சொல்றாரு? ஒன்னும் புரியல. ஆனா பொலிட்டிக்கல் ப்ளூ சட்டை உனக்கு ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்லணும். நானு கைண்ட் ரெக்வெஸ்ட் தம்பியா எங்களை நீங்க கன்சிடர் பண்ணி எடுத்துக்கோங்க. சில விஷயத்த ஓப்பனா தெளிவா பேசுறதா தான் பேசிருந்தேன். இல்ல என்னால பேச முடியலன்னா விட்டுருங்க. அதுக்கு 2 கட்டமா ஒண்ணு பேசி நீ ஒண்ணு பண்றது வந்து பார்க்க உண்மையாவே சிரிப்பு இருக்குண்ணே. உங்களோட பொலிட்டிக்கல் ஐடியலா பார்த்துக்கிட்டு இருந்த பசங்க நாங்கெல்லாம் இன்னைக்கு வந்து உங்களை வந்து ஏதோ ஒரு ஃபன் தான் பாக்குற மாதிரி இருக்கு எங்களுக்கு. இந்த பேச்செல்லாம் வந்து யார் கன்சிடர் பண்ணுவா இதுக்கப்புறம்? ஏதாவது ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் கிட்ட போய் திரும்ப அப்படி என்னங்க பேசிட்டு இருக்காரு, ஒண்ணுமே என்னவே விளங்கலன்னுங்க சொல்லுவாங்க. உங்களை ஒரு ஐடியலா பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்டேஜ் போய் இப்போ ஒரு காமெடியா பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு நீங்க தள்ளிட்டு அப்புறம் எங்களை எப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்றது. ஆக்சுவலா எனக்கு இது ஒரு டோன். ஓகேவா? நான் இதை வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த போஸ்ட் ரிலேட்டடா தான் சொல்றேன். ஓகேவா? இது வந்து நாட் அஸ் சீரியஸ் கன்சர்ன், மை பர்சனல் ஒப்பீனியன். ஓகேவா? whoever whatever it may be, ஒரு ஒரு காதல் ஜோடி சேர்றாங்க, சேரல. ஆனா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கயாஸ் நடக்குது. அந்த இஷ்யூ நான் சொல்றேன், இந்த மாதிரி பையன் கூட எல்லாம் இந்த பொண்ணு ஏன் அப்படி சேருது, அந்த மாதிரி ஏதோ சம்திங் போட்டேன். உடனே நீ வந்து இந்த பிரிவினரை வந்து நீ இப்படி சொல்லிட்டியா, அந்த பிரிவினரை அப்படி சொல்லிட்டியா, ரேசிசம் என்னென்னமோ எழுதுறானுங்க. நான் ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறேன், யாரா இருந்தாலுமே சரி, எவனா இருந்தாலுமே சரி, தப்புனா தப்பு. நீ வந்து நீ கேஸ்ட் கார்டை நான் தூக்குவேன் நானு. நான் ஒருத்தனை தப்பு சொல்லிட்டேன், இப்ப நான் அவன் தப்புன்றவன தப்பு சொல்லிட்டேன். நான் தப்பு சொல்லிட்டா நான் வந்து இங்க கேஸ்ட் கார்டை தூக்குவேன். ஏன் நாங்க வந்து ஒதுக்கப்பட்டவரை நீ இப்படி சொல்றியே அப்படி கேஸ்ட் கார்டெல்லாம் தூக்குறேன்னா தம்பி இப்பயே சொல்றேன், அதுக்கு ஜூலியே பரவாயில்ல. ஒரு பையன் தப்புனா தப்பு பண்ணிட்டான்னு சொல்றதுல என்ன இருக்கு உனக்கு? அதை கூட உன்னால அக்செப்டன்ஸ் பண்ண முடியல, அங்க வந்து நீ காடை தூக்குற. இட்ஸ் சிக் மென்டாலிட்டி. அதை மாத்திக்கோங்க எல்லாருமே. ஏன்னா தப்பு பண்றவன தப்பு சொல்லணும். அவனை எப்படி சொல்லலாம்? அவன் வந்து லோவர் கேஸ்டா இருக்கான், அவனை நீ சொல்லக்கூடாது. அவனை சொன்னீங்கன்னா என்ன சொல்லக்கூடாது? சொன்னா என்னப்பா தப்பு? தப்பு பண்ணவனா தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லலாம். இதுல என்னப்பா தப்பு இருக்கு? இது கூடவாப்பா இது இருக்கு? புரியல எனக்கு. ஏன்னா இது சொல்லிட்டாலே அந்த கார்டை எடுத்துருது. என்ன எப்படி நீ சொல்லலாம்? இவங்களை எப்படி நீ சொல்லலாம்? டேய் என்னடா டேய், நான் ஜென்ரலா தான்டா பேசினேன். ஏன்டா ஒரு ஜென்ரல் கமெண்ட் போட்டா கூடவாடா உங்களுக்கு வந்து அந்த பையன் வந்து ஒரு ஜென்ரலான பையன், அவனை நான் ஜென்ரலா ஒரு கமெண்ட் பண்றேன். ஓகேவா? இது வந்து ஒரு ஜென்ரல் விஷயம். அவன் இந்த கேஸ்ட் அவன் பிக்ஸ் பண்ணிடுறான். என் கமெண்ட் செக்ஷன்ல அவன் சொல்றான், அவன் இந்த கேஸ்ட் நீ எப்படி புக்கை வந்து கவரை வச்சு எப்படி நீ புக்கை டிஸ்கிரைப் பண்ணுவன்றான். ஒருத்தர் ரேசிசம் பண்றான். டேய் என்ன இப்ப பண்ணிட்டேன் நானு? இதுல என்ன என்ன சிக் மென்டாலிட்டி இது? இதுல என்ன கொடுமைன்னா, அவங்க சொல்ற வரைக்கும் அந்த பையன் அந்த காஸ்ட்ன்றது வந்து போஸ்ட் போட்ட உங்களுக்கே தெரியாம இருக்கலாம். எனக்கு அவன் யாருன்னே தெரியாதுங்க. இல்ல எஸ்கே, அந்த போஸ்ட்ல நானும் கூட போட்டிருந்தேன் பாத்தீங்கல்ல. இட் வாஸ் மோர் ஆஃப் அது பார்த்தோன்னே ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு பொண்ணோட காலை இல்ல பிடிச்சி அது லூபின் நானே அட்ரஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க. எஸ்கேங்க பாருங்களேன், அந்த அப்பா அம்மா அந்த பையன் கிட்ட ஒரு இதுல வந்து இது பொண்ணு இந்த மாதிரி லவ் பண்ணிச்சு, அதனால அழுகுறாங்க. அங்க வந்து கேஸ்ட பத்தி ஒரு டாக் இல்ல, ஒரு பிளாட்டுமே இல்ல. அந்த மாதிரி பிளாட்டை வச்சு பேசுறதுக்கு பொறுக்கி பையன் அவன் அப்படின்னு அவங்க அந்த பெத்தவங்க சொல்றாங்க. நான் சொன்னேன், எப்படி இந்த பொண்ணுங்க எல்லாம் வந்து பொறுக்கி பொறுக்கி பசங்க கிட்ட விழுறாங்கன்னு நான் ஒரு சின்ன அந்த கமெண்ட் அப்படிதான் நான் போட்டேன். ஓகேவா? இதுல எங்க கேஸ்ட் வந்துச்சு? அவனை கேஸ்ட் கொண்டு வந்துட்டானுங்க, ரேசிசம் பண்ணிட்டானுங்க. என்ன அவனை அப்படி வச்சிருக்கனாலே நீ பொறுக்கி பயன்ட்டியா அப்படின்றானுங்க. டேய் என்ன பெத்த அப்பா அம்மா இந்த பொண்ணு கால விழுது, அந்த பொண்ணை ப்ரூட்டலா பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இழுத்துட்டு போறான்னு நினைக்கிறானா? அவனை நான் என்ன சொன்னோன்னு தியாகி, சுதந்திர தியாகின்னுமா அவனை நானு?
இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த அம்மா அப்பாவை தள்ளி விட்டு கூட்டு போறேன்றான் போலீஸ் ஸ்டேஷன்லயே. அவன் என்ன தியாகின்னு சொல்லணுமா நானு? அது ஒரு எமோஷனல் மூமெண்ட். அந்த எமோஷனல் மூமெண்ட்ல நடந்திருக்க ஒரு இன்சிடென்ட். அதுக்குள்ளேவாடா அதுக்குள்ள ஒரு போட்டு கேஸ்ட் கார்டை தூக்குறானுங்க. டேய், அவங்க அப்பா சொன்னதை நான் சொல்லிட்டேன். இதுல என்னடா இருக்கு டேய்? என்னன்னே கால் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். யாராச்சும் பேசுறாங்களா? எனக்கு மட்டும் தான் அமைதியா இருக்கா? இல்ல யாரும் பேசல. ஆக்சுவலா இப்போ மான்சர் ப்ரோவை வந்து கட்டம் கட்டி இருப்பாங்க. நாளைக்கு வந்துட்டு அவரை கட்டம் கட்டி அவருக்கு ஒரு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க பாருங்க. செம பண்ணா இருக்கும் அதெல்லாம். ஓ ஓகே, நாங்க இதெல்லாம் கடந்து வந்துட்டோம். நான் வாங்கின அடி அந்த மாதிரி இல்ல, நம்ம மீனிங்கே தெரியாம பேசினா அதுக்கு ஒரு மீனிங் உள்நோக்கத்தை கற்பிச்சு டிக்ஷனரி இருந்த வார்த்தையை எடுத்து மீனிங் போட்டு எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்தாங்க. ஓகே ரைட், நம்ம அணில இருந்து அந்த சைடு போறது. இல்லடா, நானுமே இந்த பையனை உங்க அப்பா சொல்றதை வச்சு நான் சொல்லிட்டேன்டா, புரியுதா? எனக்கு அந்த பையன் வந்து அங்க பண்ணதுமே கொஞ்சம் ப்ரூட்டலா இருந்துச்சு. அவங்க காலில் வந்துட்டு இருக்கப்போ அப்பயும் வந்து பூக்கி கேர்ள் பிகாஷு இன்னைக்கு என்ன டின்னர்? பூக்கி பிகாஷு இருக்கேன். இன்னைக்கு நாங்க வெளியில வந்திருந்தோம். வெளியில வந்து இருங்க வாவ் சொல்லி முடிச்சிடாதீங்க. வெளியில வந்தோம், கால் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். ஆல் ஓகே. இல்ல அவர் ஒர்க்குங்க. நான் வெளில காவ காத்துட்டு இருக்கேன் டிரைவர் மாதிரி. அவரு உள்ளார போயிட்டாரு. டின்னர் டேட்டுக்கு போன ஒரு குழந்தைய இப்படி ஒரு எமர்ஜென்சிக்கு வர வச்சுட்டாங்களே. சரி, பாவம், இங்க இருக்கவங்களுக்கு என்ன ரிஸ்கோ இருக்காங்களே, அவங்களும் என் கூட தான் உட்கார்ந்துருக்காங்க. இல்ல ஆக்சுவலா இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷனா சொல்றேன். உங்க புருஷன்மார்கள் நல்ல பிஸியான ஆள்னா தயவு செஞ்சு நீங்க வந்து டிரைவிங் கத்துக்காதீங்க. உங்களை டிரைவர் வேலை பார்க்க விட்டுருவாங்க. நல்ல அட்வைஸ், யூஸ் பண்ணிக்கிறேன் பிகாச்சு. தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி கட்டிக்கோங்க ப்ளீஸ். அவர் இல்லாத டைம் கார் எடுத்துட்டு போய் நல்லா ஜாலியா இருந்துக்கோங்க. மொத்த டைம் ஐ அம் டிபெண்டன்ட் ஆன் யூனே சொல்லிட்டு இருக்கணும். கரெக்ட்டா? பக்கத்துல தானே இருக்கு, வந்து டிராப் பண்ண மாட்டியா? இங்க தானே இருக்கு, ஒன்னால இது கூட பண்ண முடியாதா? நீ எதுக்கு அப்ப டிரைவிங் கத்துக்கிட்ட? எதுக்கு உனக்கு லைசென்ஸ்? தலையை தூக்கி இதுல தூக்கி போடு அப்படின்றாரு. கூடு போட்டா உட்காந்து அழுகுறாரு, மூக்கால அழுகுறாரு. ஐயோ என் காரு, நான் எனக்கு அடிப்பட்டா கூட கவலைப்பட மாட்டாரு, காருக்கு அடிப்பட்டா ஐயோ அம்மம்மான்றாரு. ஐயோ. இன்னைக்கு பிகாஷு தளபதி ஹாஸ்பிடல் விசிட் ஹோல்சம் மூமெண்ட். ஆமா உங்க வாயால கேட்க ஆசையா இருக்கு. யோசிச்சு பாருங்க. மே 4ஆம் தேதி அண்ணன் போய் சிஎம் எம்எல்ஏ ஆனதுக்கு இது வாங்கினாரு. இப்ப வந்து இன்னைக்கு வந்து ஜூலை 8, அவர் பிறந்த இடத்துக்கே போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவங்க அம்மாவும் அங்கதான் பிறந்தாங்க, அவரும் அங்கதான் பிறந்தாரு. கியூட்ல. எந்த ஹாஸ்பிடல்? எக்மோர் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிடல். எக்மோர் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிடல். ஆமா. இதுல என்ன தெரியுமா, ஜென் பீட்டா குழந்தைகள் எல்லாம் இப்ப நம்ம வந்து நம்மளோட கட்சியில சேர்றதுக்கு வந்து அவங்க எல்லார்கிட்டயும் போட்டோஸ் இருக்கு. தளபதி நான் பிறந்த போது என்ன கையில தூக்கி வச்சாங்க கைஸ், நான் ஒரு ஜென் பீட்டா தலைமுறை அப்படின்னு சொல்லி என்னோட ஜென் ஆல்பால வருமா இல்ல இதுல வரும்? பீட்டா ரொம்ப முக்கியம். நானே இங்க கடுப்பா இருக்கேன். இது வேற நீங்க வந்து ஜென் ஆல்பாவா ஜென் பீட்டாவா? நீங்க வேற லண்டன் பிரிட்ஜ்ல அவர் நான் தான் முதல்வர் இன்னும் அங்கேயே சொல்லிட்டு அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காராம் பிகாச்சு. நான் தான் முதலமைச்சர். அந்த இது தில்லாலங்கடி படத்துல இது வரும்ல, நான் தான் டாக்டர்.
நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு மான்ஸ்டர் இருக்கியா? ஹோஸ்ட்ல தான் இருக்க. அப்புறம் இல்ல ஏதோ கால் போன் வந்திருக்கும், போன் பிரேக்ல இருக்கிறேன்னு சொன்ன, 2 நாள்ல பிரேக் போயிட்டு வந்துட்டா அவ்வளவு சீக்கிரம். இல்ல ஹலோ ஹலோ, நான் இருக்கும்போது யாருமே மான்ஸ்டர் ப்ரோ கலாய்க்க கூடாது. அந்த கேரக்டர் இல்ல, இந்த மொழி படத்துல வந்து பின்னாடி போயிடுவாங்கல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடியே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கேரக்டர். இல்லப்பா, அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் மக்களின் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. கொத்தூஸ் வந்து இப்ப மக்களின் முதல்வர் ஆக்கிட்டாங்க. எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு ஆளை வந்து மக்களின் முதல்வர்னு கூப்பிடுறாங்க.